ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது. காரணம், தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள், கலைஞர்கள், அதே போல எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை, சிறந்த அன்போடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டில் தமிழ், சிங்களம், முஸ்லீம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒன்றாக ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியிலே இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அதே போல கடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, இந்த முறைமை மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் 18ஆம் தேதி தேசிய தைப்பொங்கல் விழாவானது யாழ்ப்பாணத்திலே தெளிப்படை துர்க்கியம்மன் ஆலயம் உள்ளது. அந்த விழாவை முன்னிட்டு கொழும்பிலிருந்து துணை அமைச்சர் பிரதீப் அவர்களும் டாக்டர் மஜித் இண்டிக் அவர்களும் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். அவரை வரவேற்றதன் பின்னர் உடனடியாகவே புத்த சாசன கலாச்சார அமைச்சர் மற்றும் பேரிய அமைச்சர் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றார்கள். நாளைய தினம் சிறந்த முறையிலே தேசிய தைப்பொங்கல் நிகழ்வானது யாழ்ப்பாண மக்களுடைய ஆதரவோடு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. உண்மையிலே இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. என்று சொன்னால் இன்றைய வந்த விருந்தினர்களை, அமைச்சர்களை வரவேற்று உரிய முறையிலே சிறப்பான தமிழுடைய கலை, கலாச்சார, பண்பாடு விருதுகளோடு வரவேற்றிருக்கின்றார்கள். தேசிய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியுடைய புதிய அரசாங்கம் எல்லா மதங்களையும் இணைத்து அனைவருக்கும் சமமான நாடு என்ற திட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய முதலாவது நிகழ்வாக யாழ்ப்பாணத்திலே தேசிய தைப்பொங்கல் நிகழ்கின்றது. அதை நாங்கள் வரவேற்று எங்களுடைய மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தைத்திருநாளானது உலகத்தில் விவசாய மக்களை மேம்படுத்துவதன் நோக்கமாக தமிழர்கள் கலை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தைத்திருநாள் உலகம் பூராகவும் உள்ள தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தைத்திருநாளின் நோக்கமே விவசாயிகளை பெருமைப்படுத்துவதற்கும், விவசாயத்தை பாதுகாப்பதன் நோக்கமாகவும், சூரிய பகவானை வழிபடுவதன் நோக்கமாகவும் காலநிலையை மதிக்கின்ற ஒரு தமிழர்களின் கலாச்சாரம் இருக்கின்றது. இன்றைய தினங்களில் விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது, அதில் எதிர்வரும் காலத்தில் இந்த தைத்திருநாளை உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும், விவசாயத்தை மேம்படுத்துவதன் ஊடாகவும் கிளீனிங் ஸ்ரீலங்காவின் திட்டத்தையும் அறிமுகப்படுத்துவதன் நோக்கமாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நமது கட்சியால் தைத்திருநாள் நிகழ்வை கொண்டாடுகிறோம். அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து, ஏனென்றால் எமது கலாச்சாரங்களை எல்லா மக்களுக்கும் பிரதிபலிக்க வேண்டியது இருக்கிறது. நமக்கு மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் இந்த தைத்திருநாளின் பெருமையை எடுத்துக் கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதன் நிமித்தமாக இன்றைய தினம், நாளைய தினம் தைத்திருநாள் தெல்லிப்படை துர்க்கியம்மன் கோயிலில் பொங்கல் நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு அனைவரையும், தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து, வேதங்களை கடந்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து, கிறிஸ்டியன், இந்துஸ் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து பொதுவான ஒரு திருநாளாக கொண்டாடுவதை தீர்மானித்துள்ளோம். அனைத்து மக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நாளைய தினம் தெல்லிப்படை துர்க்கியம்மன் கோயில் ஆலயத்தில் தைப்பொங்கல் திருநாள் நாளைய தினம் தெல்லிப்படை, எனது சொந்த ஊராக தெல்லிப்படை துர்க்கியம்மன் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த தமிழர் திருநாளை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் பெரும்பாடு அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களின் மிக சிறந்த ஒரு பண்பாடு நன்றி தெரிவிக்கிறது. அந்த வகையில் சூரியனுக்கும், விவசாயிகளுக்கும் மற்றும் இந்த பசுக்களுக்கு நன்றி தெரிவிக்குமாக நடக்கும் இந்த தைப்பொங்கல் திருவிழாவிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். सामान्य जनता वगे प्रकाश लेकिन අපි වගේම ඒගොල්ලෝ අද දවසේ මේ විදිහට සාමාන්‍ය මිනිස්සු වගේම එකතු වෙලා මේ සමගිය ගොඩ ගන්න පුළුවන්. එතකොට තමයි මම හිතන්නේ
මේක හොඳ අවස්ථාවක් මාර්ගයේ මේක ප්‍රචාරය කරන්නටත් ඕන. මේ සාමාන්‍ය මිනිස්සු වගේ මේ ජනතාවත් එක්ක එකට එකතු වෙලා තමයි මේ වැඩේ කරන්නේ. එතකොට තමයි ජනතාවගේ හදගැස්ම තේරුම් ගන්න පුළුවන්. ඉතින් එහෙම කණ්ඩායමක් අපිට ඉන්නවා. ඒ ගැන අපි සතුටු වෙනවා. ඉදිරියේදී අපි මේ හැම වැඩ කටයුත්තකටම සහයෝගය දක්වනවා. நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற இருக்கின்ற தேசிய பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களையும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலை ஆர்வலர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற தேசிய பொங்கல் விழாவிற்காக கலந்து கொண்ட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு இம்முறை எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த தேசிய பொங்கல் விழா நாளைய தினம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தைப்பொங்கல் என்று சொல்லுகின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கை பிரகாசிக்க வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தேசிய பொங்கலுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர்கள் ஆகியோரை மக்கள் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. சார் அதில் இருக்குது தானே இடம் அது කිලෝමීටර් දෙකක් විතර Let's go.